Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டோங்க. உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. இப்போ நீங்கள் ஒரு ₹5 எஸ்எல் வச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1:1 நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து பாதியிலே வெளியே வந்துடுறாங்க. அந்த மாதிரி வந்து பாதியிலே வெளியே வந்துட்டிங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணி எந்த யூஸும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா ப்ராஃபிட் வந்தால் போதுன்றாங்க. ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்னா அப்போ லாஸ் ஆக சொல்ல எவ்வளோ லாஸ் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி வரணும் இல்லைங்களா? அது அடிக்ஷன். நீங்கள் ஒரு செயலை 100 டைம் 200 டைம் அந்த ரெகுலராக பண்ண தான் வந்து உங்களுக்கு அது மாறுமே தவிர ஏதோ ஒரு 4 நாள் கற்றுக்கிட்டு வந்து பண்ணுற மாதிரியோ ரெடிமேடாக இன்ஸ்டன்ட் அதை வச்சு டெய்லி பண்ணுற மாதிரியோ அது கிடையாது. இந்த மாதிரி செட்டப் வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க, ஸ்ட்ராங்காக புரிஞ்சுங்க. ஒரே செட்டப் வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கோம், நம்ம அதையே வச்சு காசு பணம் பண்ணிடலாம் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து நம்மக்கிட்ட ஈஸியாக பணத்தை வந்து என்ன சொல்கிறது வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம பணத்தை எப்படி பத்திரமா பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் கொடுங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா உங்களால் முடிஞ்சது ஸ்டாப் லாஸ். அந்த ஸ்டாப் லாஸ் மூலிமா தான் அந்த கேபிட்டலை பாதுகாக்க முடியும். அதுதான் சொல்ல ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்கன்னு. சரி, முன்னாடி ஸ்டெப் ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டால் மட்டும் போதுமா? அதாவது நம்ம கேபிட்டலை பாதுகாத்தா மட்டும் போதுமா? அடுத்த லெவல் முன்னாடி போகணும் இல்லைங்களா? இப்போ எதிர்க்க நம்ம வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் தடுத்து நிறுத்துகிறோம். ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகணுன்னா என்ன பண்ணணும்? டார்கெட். அந்த டார்கெட்டை நீங்கள் கரெக்டாக முன்னாடி ஒரு அடி முன்னாடி வைங்க. போதும், ஒரு அடி முன்னாடி வைங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், எதிரியை நீங்கள் வீழ்த்தணும். எதிரி வீழ்த்து ஒரு ஸ்டெப்பு முன்னாடி உங்கள் கேபிட்டல் தாண்டி ₹1 முன்னாடி போங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவன் தாக்குவான், திரும்ப பேக் டு பேக். இந்த மாதிரி ஒரு ஜோனில் போக கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் அந்த ஜோனில் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறீங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இதுக்கு யூஸ் ஆகும். நான் சொல்லலைங்களா, இதுக்கு யூஸ் ஆகும். அதாவது ஒன்றுமே தெரியல சார் எனக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இல்லை சார் என்ன தான் பண்ணாலும் வந்து எனக்கு ப்ராஃபிட் வர மாதிரி தான், நான் வந்து 2 வருஷமாக 1 வருஷமாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும், ட்ரெண்ட் லைன் தெரியும், எனக்கு என்ன சொல்கிறது எட்ஸெட்ரா ஃபண்டமெண்டலு விக் கேண்டில் ஸ்டடி எல்லாமே தெரியும், டோஜி கிஜி என்னென்னு சொல்கிறாங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக தெரியும். ஆனால் என்னால் எதையும் ட்ரேட் எடுக்க முடியல. நான் ஒரு பிரேக் டவுன் பண்ணால் அது மேலே போய் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது. ஒரு சேனல் ட்ரேட் பண்ணால் கீழே பிரேக் டவுன் ஆனாக்கா கிரேட் டவுன் மேலே போய்ட்டு கீழே வந்தது. இது மாதிரிலாம் ஆகுது சார் எனக்கு. இதுலேருந்து எப்படி நான் வெளியே வருது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின் வந்து உங்களோட லைக்ஸ் நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் மேக்ஸிமம் லைக்ஸ் எதிர்பார்க்குறேன் இந்த வீடியோக்கு. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணதவங்க ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் கொடுத்துட்ருப்பேன் டெலிகிராம் சேனலில். ஸோ இந்த வீடியோக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள், லிங்க் கொடுத்துருப்பாங்க, அது மூலிமா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை வெபினாரில் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். உங்கள் விருப்பம் அது, நான் அது ஃபோர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு கற்றுக்கணுன்ற விருப்பம் தான் நீங்கள் வெபினார் ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வரலாம். இல்லை வெபினார் ஜாயின் பண்ண முடியல என்கிட்ட கவலை பணம்லாம் கிடையாது அப்படின்றவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் உள்ளே வந்து லைவ் மார்க்கெட்டில் ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாபிக் வரலாம் இருங்க. அதாவது நிறைய பேர் வந்து சார் எனக்கு வந்து ட்ரையாங்கல்லாம் தெரியும், அதாவது நான் ட்ரெண்ட் லைன்லாம் ட்ரா பண்ணுறேன், 2 ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்டில் சப்போர்ட்லாம் ட்ரா பண்ணுறேன், ஆனால் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு தெரியாது எனக்கு. ஒரு சில டைமில் என்ன ஆகுதுன்னா பிரேக் டவுன் ஆகுது, பிரேக் டவுன் கொஞ்சம் தூரம் இப்படி வந்துட்டு மேலே போயிடுது சார் அது. அப்போ வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது. சரி, திரும்ப மேலே போய்ட்டு பை பண்ணால் என்ன ஆகுது, மேலே போய்ட்டு திரும்ப கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது அப்படின்றாங்க இல்லைங்களா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக அதாவது ஊருடன் ஒத்து வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊர் எப்படி போதும் நாமளும் அது பேர போகிறோம். ட்ரெண்டு எப்படி போதும் நம்ம ட்ரெண்டு கூடவே போகணும்னு சொல்லுவோம். ஸோ ட்ரெண்டு எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து கன்ஃபியூஸ். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, நல்லா ஒரு 200 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். மார்க்கெட் வந்து ப்ளஸ் 200 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகுது. சரி, 200 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகுது. அப்போ நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்னை பை சைடு பிரேக் அவுட்னா பை எடுக்கலாமா அப்படின்னா எஸ் எடுக்கலாம். இப்போ நான் அந்த சொல்கிற ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பவர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது பலம் இன்னும் ஒரு 10 கை சேர்ந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டபிளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த பிரேக் அவுட் நடந்து உங்களுடைய டார்கெட் வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ சிம்பிள் தான், ட்ரெண்டை அனலைசிஸ் பண்ண கற்றுக்குங்க. ஓகே, அது எப்படி சார் அப்படின்னா நம்ம மெயின் ஹீரோ என்ன 200 EMA அது ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். நம்ம சேனலோட ஃபேவரட் அது 200, ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. 200 EMAவை யூஸ் பண்ண போகிறோம். 200 EMA யூஸ் பண்ணி அது எப்படி சார் நம்ம வந்து ரியல் பிரேக் அவுட் வந்து தேர்ந்தெடுக்க முடியும்னா, ரியல் பிரேக் அவுட்டை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். 30% வந்து ட்ரா டவுன் இருக்குது. எல்லாத்துலேயும் வந்து 30% வந்து ட்ரா டவுன், 30% வந்து ஃபெயிலூருக்கான சான்சஸ் இருக்குது. மிச்சம் வந்து 70%
வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். மிச்சம் இந்த 70% நீங்கள் மேனேஜ் பண்ணுறது தான் திறமை இங்கே இருக்குது. அதாவது ஸ்டாப் லாஸ் மூலியமாவோ அப்புறமா வந்து என்ன சொல்லுது உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட், உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோ இதை வச்சு தான் இந்த 30% நீங்கள் முன்னாடி அடுத்த லெவல் கொண்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும், டார்கெட் லெவல் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அந்த டார்கெட்டை சேவ் பண்ணால் தான் அடுத்த ட்ரேடுக்கு அந்த ஸ்டாப் லாஸை கொடுக்க முடியும். நீங்கள் கொஞ்சம் ஏதோ சம் ப்ராஃபிட் வந்துடுச்சு, அந்த ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரேடில் அந்த டார்கெட் அந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்களா, அந்த ஸ்டாப் லாஸை ஃபுல்லாக கொடுக்குறீங்களா? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுலாம் சும்மா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஹிட் ஆகுதா பார்க்கலாம், ஹிட் ஆகட்டும் பார்த்துக்கலான்னு. அதே டார்கெட் சைட் போசாலும் ஐயோ போதும் வந்த ப்ராஃபிட் போதும். இந்த மாதிரி மைண்ட் செட்டை நீங்கள் டெவலப் பண்ண அதுவே உங்களை ஆக்கிரமிச்சிடும். உங்களால் இதுலேருந்து வெளியே வரவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதாவது இந்த ப்ராஃபிட்டில் கம்மியான நீங்கள் ஒரு டைம் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் அடிமையாகிடுவீங்க. அதே மாதிரி தான் பண்ணுவீங்க. எந்த ட்ரேடாக இருந்தாலும் சரி, ஃபுல் டார்கெட்டெல்லாம் ஹோல்ட் பண்ண மாட்டீங்க நீங்கள். ஐயோ போதும், ஏற்கனவே இது மாதிரி தான் போனேன், கொஞ்சம் ப்ராஃபிட் போச்சு, அதுக்கப்புறம் கீழே இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, அதனால் நான் எனக்கு இந்த ப்ராஃபிட் போதும் அடுத்த ட்ரேடில் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு உங்களுக்கு கொண்டு வந்துடும். இது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிவிடும். பாரு நான் லாஸ்ட் டைம் இவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்தேன், நீ எடுத்துக்கல, அதனால் நான் வந்து கீழே போய்ட்டு ஸ்டாப்பில் ஹிட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களை பயம்படுத்தி நெக்ஸ்ட்டு ட்ரேடில் நல்லா பயங்கரமாக ப்ராஃபிட் போகும். அந்த ட்ரேடில் உங்களை இங்கேயே ப்ராஃபிட் புக் பண்ண வச்சிரும். அப்போது நீங்கள் டார்கெட் போட்டிருப்பீங்களே, அந்த டார்கெட்டும் தாண்டி போகும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு மனசு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி உங்களுக்கு அடிஷன் பண்ணிகிட்டே இருக்கும் மார்க்கெட். இல்லை நான் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தால புக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம்ல, அதுக்கப்புறம் கீழே போகும் பாரு, கீழே இப்போ ஸ்டாப்பில் ஹிட் பண்ண போகிறோம் பாரு அப்படின்னா திரும்ப அங்கேருந்து மேலே போகும். அப்போது இந்த பயம்தான் வந்து உங்களை ப்ராஃபிட் பண்ண விடாமல் தடுக்கிறது. நம்ம மேக்ஸிமம் லைக்ஸ் இந்த வீடியோக்கு எதிர்பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு எவ்வளோ லைக்ஸ் பண்ணுறீங்களோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டாக அடுத்தடுத்து உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து 25K நம்ம பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ பண்ணலான்னு இருந்தேன். சரி 25K பண்ணதுக்கப்புறம் மேபி இன்னும் நாட்கள் ஆகலாம் அந்த 25K சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோ மூலமாக மேபி வரலாம். ஸோ யாருக்குன்னு தெரியும். சரி, எதுக்காக இந்த வீடியோ அன்றைக்கி கொடுத்தாலும் உங்களுக்கு தான் யூஸ் ஆக போகுது, இன்றைக்கி கொடுத்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தான் யூஸ் ஆக போகுது. ஸோ அன்றைக்கி வர சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி வந்துட்டால் போதும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் போகலாம் வாங்க. இப்போது உங்களுக்கு பேட்டர்ன் வருது, அதாவது நான் சொல்கிறேன் வெஜ் பேட்டர்னோ, ட்ரையாங்கிள் பேட்டர்னோ, சேனல் பேட்டர்னோ, ஏதோ ஒரு பேட்டர்னில் பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக் டவுனோ கிடைக்கணும் அப்படின்னா அந்த வாய்ப்புகள் நம்ம எப்படி தேடிக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். இன்னொரு டைம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஸ்ட்ராட்டஜியும் 100% ஒர்க் ஆகிறதுல 70% தான் ஒர்க் ஆகும். ஸோ அதை புரிஞ்சுக்க. ஓகேங்களா? சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இது வந்து நிஃப்டி அல்லது பேங்க் நிஃப்டியில் சூப்பராக ஒர்க் ஆகும், அதில் நோ டவுட். இல்லை நீங்கள் ஹெவி வெயிட்டட் ஸ்டாக்ஸில் பண்ணிங்கன்னா பேங்க் நிஃப்டி இருக்கிற ஸ்டாக்ஸில் கொஞ்சம் ஹெவி வெயிட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க்கையோ இல்லை ICICI பேங்க் பார்க்கல பண்ணலாம். ஓகே, எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. சரி, இது நெக்ஸ்ட்டு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு கேனல்ஸ் இருக்குது இல்லைங்களா, கேனல் சார்ட்டை இதை வந்து ரென்கோவுக்கு மாற்றிக்குங்க. ஓகேங்களா? ரென்கோவுக்கு மாற்றிடுங்க. ரென்கோவுக்கு மாற்றியாச்சு. டைம் ஃப்ரேம் வந்து டே சார்ட் வச்சுக்கோங்க. அதாவது டே சார்ட்டை டைம் ஃப்ரேமில் டே சார்ட்டை யூஸ் பண்ணி நல்லா கவனிங்க. டே சார்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து டே சார்ட்டு ரென்கோ சார்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த ரென்கோ சார்ட்டில் 2 க்ரீன் பாக்ஸ், அதாவது 1 க்ரீன் 2 க்ரீன் அல்லது 2 ரெட் போட்டணும். ஓகேங்களா? ஒரு ரெட்டு, ரெண்டாவது ரெட்டு, 2 க்ரீனோ அல்லது 2 ரெட்டோ கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கணும். ஓகேங்களா? கண்டிஷன் நல்லா கவனிங்க. டே சார்ட்டு 2 பாக்ஸ், ரென்கோ சார்ட் வந்து 2 பாக்ஸ் போட்டிருக்கணும், இல்லை 2 க்ரீன் அல்லது 2 ரெட்டு. அதுக்கப்புறம் வருது இல்லைங்க, 2 பாக்ஸுக்கு அப்புறம் என்ன வருதோ அது வந்து நீங்கள் அப் ட்ரெண்டுக்கான செட்டப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3வது பாக்ஸில் நீங்கள் அப் ட்ரெண்டுக்கான ஒரு விஷயம் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ரெட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டவுன் ட்ரெண்ட் என்ன செட்டப்போ அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 3வது ரெட்டில் உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷார்ட் டைம் ஃப்ரேமில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே தான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க போகிறீங்க. என்ன அப்படின்னா, டே சார்ட்டில் 3வது கேண்டிலில் என்னவா இருக்குதோ, 3வது கேண்டில் ரெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஷார்ட் டைமில் 1 மினிட்லேயோ இல்லை 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமில் ஒரு சேனல் வந்து பிரேக் டவுனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ அந்த பிரேக் டவுன் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான சான்சஸ் கொடுக்கும். நீங்கள் சேனலில் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைஸ் இங்கே ட்ராவல் ஆகிட்டுக்குன்னா நீங்கள் பிரேக் டவுனுக்கான வாய்ப்பை யூஸ் பண்ணலாம். எது இந்த 3வது பாக்ஸில் டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸோ இல்லை 1 மினிட்டோ இல்லை எந்த ஷார்ட் டைம் ஃப்ரேமில் இந்த செட்டப் நீங்கள் அமைச்சிக்கிறீங்க. இப்போ 1 மினிட் யூஸ் பண்ணிங்க வச்சுக்கோங்க. 1 மினிட்டில் ட்ரையாங்கிள் பேட்டர்னு அந்த நாள் 3வது கேண்டில் என்ன நாள் வருதோ அந்த கேண்டிலில் நீங்கள் இந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் பிரேக் டவுனுக்கான வாய்ப்பை தேடினா யூஸ் ஆகும்.
இந்த செட்டப்பில் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்பு தேவைன்னா யூஸ் ஆகும். அதாவது ப்ராஃபிட்டுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். 3வது கேண்டில் இந்த கேண்டில் செட்டப் தேடுங்க. அப் ட்ரெண்டுக்கான செட்டப், அதாவது பிரேக் அவுட்டுக்கான செட்டப்பு. இந்த ரெட் கலர் கேண்டில் 3வது பாக்ஸ் போட சொல்லும் பிரேக் டவுனுக்கான செட்டப்பை தேடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, அவ்வளோதானே சார் அப்படின்னா இல்லை, இங்கே இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக பார்க்குறேன். அதாவது ரெண்டாவது என்ன விஷயம்னா, நீங்கள் டே சேட்டில் பார்த்தீங்க இல்லைங்களா, டே சேட்டில் 3வது கேண்டில் பார்த்தீங்க இல்லைங்களா, 3வது கேண்டில் செட்டப், அன்றைக்கி செட்டப் வந்து 3வது கேண்டில் என்றைக்காக தான் செட், நான் 4வதாக இருக்கட்டும், 5வதாக இருக்கட்டும், 6வதாக இருக்கட்டும், எப்போனா அது 3வது கேண்டிலுக்கு அப்புறமா என்ன க்ரீனாக இருந்தால் பை செட்டப் எடுத்துங்க, ரெட்டாக இருந்தால் சேல் செட்டப் எடுத்துங்க. சிம்பிள், நல்லா கவனிச்சுங்க. 2 கேண்டிலுக்கு மேலே எதுவாக இருந்தாலும் சரி, ஓகே. அதுக்கப்புறம் எந்த கேண்டில் இருந்தால் அந்த கேண்டில் என்ன கலர் இருக்கோ அந்த கேண்டில் அந்த செட்டப் எடுத்துங்க. மேபி ரிவர்ஸ் ஆகிருக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கலாம் அன்றைக்கி. ஏன்னா உங்கள் செட்டப் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு, அதுக்கு போயிட்டு திரும்பி இருக்குது. ஓகே, அக்செப்ட் ஒத்துங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த டைம்லலாம் எனக்கு எல்லா நாளும் ப்ராஃபிட் வரணும்னா ஆகாது. சில டைமில் வந்து ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும். இந்த டைமில் நீங்கள் பை செட்டப் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும். அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஓகே, நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும்னு, ரெண்டாவது செட்டப் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போது டே சார்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி அதில் 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் அக்யூரேசி கூட்டும் அந்த இடத்துல. ஓகேங்களா, ஸோ டே சார்ட்லேயும் உங்களுக்கு க்ரீன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், டே சார்ட்டில் உங்களுக்கு ரெட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். டே சார்ட்டில் ரெட் இருக்குது. இந்த 1 hour சார்ட்லேயே உங்களுக்கு இந்த ரெட் ஜோனில் உங்களுக்கு ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த சேல் செட்டப் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகே, அதே டே சார்ட்டில் உங்களுக்கு க்ரீனில் பாக்ஸ் 3வது பாக்ஸ் போட்டுட்டு இந்த 1 hourலேயே உங்களுக்கு க்ரீனில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த செட்டப் பிரேக் அவுட்டுக்கான செட்டப் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த நான் சொல்கிற மெசேஜ் யாருக்கு புரியும் அப்படின்னா, ஓரளவுக்கு எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் தேவைப்படுதுன்றவங்களுக்கு இது 100% ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் மேபி இந்த வீடியோ மூலிமா வந்தால் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பாருங்கள், டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. என்னுடைய சேனல் வந்து டிப்ஸுக்காகவோ கால்ஸுக்காகவோ கிடையாது, ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஒன்லி எஜுகேஷன் இருக்கிறவங்க மட்டும் என்னுடைய வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கங்க, இல்லை டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்க, இல்லை யூடியூப் சேனலில் போதும் சார் நான் இப்போ உங்கள் வீடியோ பார்த்து கற்றுக்கிறவங்க யூடியூப் பார்த்து கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.